ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் லாக்கில் இருக்காங்க. அந்த லாக்கில் இருந்த அக்கௌண்ட்டை எப்படி அன்லாக் பண்ணுறது நம்ம போகிற சரிங்களா? ஈஸியாக வந்து அன்லாக் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கு. டேட்டா பர்த்தை படிச்சு எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, ஃபோன் நம்பர் வச்சு எப்படி வெரிஃபை பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறது சொல்லி வீடியோ போட்டிருக்கு. செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா? அதே போல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புது விவரம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா? சப்ஸ்கிரைப் கூட பில்லேட்டுங்க யாருக்கும் ஆள் கொடுக்க மாறாதீங்க. அப்போ தான் நான் போடுறது மாதிரி இருக்கும் சொல்லிஸ்லாம் உங்களுக்கு உடனே செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாப்பு கூட உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைச்சாப்பு கண்டிப்பாக பண்ணுறதுக்கு அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பில் பண்ண ஆள் மறந்துடாதீங்க. ஆல்ரெடி நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கேன். டேட்டா பர்த் வச்சு எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, ஐடி வச்சு எப்படி, அதாவது டிரைவர் லைசன்ஸ் இந்த மாதிரி ஐடி ப்ரூஃப் வச்சு எப்படி ரெக்கார்ட் பண்ண சொல்லி வீடியோ போட்டிருக்கு. செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் குரோமில் கூகுள் சர்ச் ஐக்கான ஓப்பன் பண்ணிட்டு மெட்டா போர்ட்டல் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள் சரிங்களா? இதில் 2 ஆப்ஷன் வருங்க. இதில் போர்ட்டல் ஃப்ரம் மெட்டான்னு சொல்லி ஆப்ஷன் பார்த்தீங்களா? அது ரெண்டாவது கிளிக் பண்ணிங்க சரிங்களா? ஃபஸ்ட்டாக கிளிக் பண்ணாலும் சரி, ரெண்டாவது கிளிக் பண்ணிங்க. மோஸ்ட்லி ரெண்டாவது கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணணும்னா பாருங்கள், நீங்கள் மெட்டாவோட அந்த பேஜுக்கு மெனு பேஜுக்கு வந்துடுவீங்க சரிங்களா? போர்ட்டல் பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதாவது ரிப்போர்ட் பண்ணுற ஃபீட்பேக்லாம் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. இதில் போய் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் லோட் ஆகுது, நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது சரிங்களா? இதில் பாருங்கள், மேலே 3 கோட் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 3 கோட் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், 5ஆவதாக பாருங்கள் சப்போர்ட்ஸ்னு சொல்லி ஆப்ஷன் பார்த்தீங்களா? சப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்களா? அந்த சப்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. சப்போர்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணோன்னே பாருங்கள், நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. இதில் வந்து ஆப் ஹெல்ப் சென்டர் சொல்லி ஆப்ஷன் பார்த்தீங்களா? அந்த ஆப் ஹெல்ப் சென்டர் அப்படிங்கிறத லாஸ்ட்டாக அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண உங்களுக்கு என்ன ஆப்னு வருது. இதில் பார்த்துங்க, நம்ம ஃபேஸ்புக் தான் நமக்கு தேவை. உங்களுக்கு என்ன ஆப் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இப்போ வந்து மெட்டாவில் உங்களுக்கு என்ன ஆப், எனக்கு வந்து இப்போ ஃபேஸ்புக் தான் லாக் ஆகிருக்கு. அதனால் ஃபேஸ்புக் கிளிக் பண்ணிக்கிறேன். இது வந்து மெட்டாவில் இருக்கிற எல்லா ஆப்பும் இருக்குது. உங்களுக்கு இப்போ வந்து ஃபேஸ்புக் தான் தேவை. அதனால் ஃபேஸ்புக் கிளிக் பண்ணிங்க. சப்போஸ் இன்ஸ்டா வந்தால் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணிங்க. இப்போ ஃபேஸ்புக் தான் தேவை. அதனால் ஃபேஸ்புக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன் சரிங்களா? நம்ம அடுத்து வந்து ஃபேஸ்புக்கோட ஹெல்ப் சென்டர் பேஜுக்கு போயிடுவோங்க சரிங்களா? அதாவது ஃபேஸ்புக்கோட ஹெல்ப் சென்டர் பேஜ் போயாச்சு. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் செட்டிங்ஸ் சொல்லி பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிங்க சரிங்களா? அக்கௌண்ட் செட்டிங்ஸ் இருக்குது, லாகின் பாஸ்வேர்டு எல்லாம் நிறைய இருக்குது. இதில் எதுவுமே தேவையில்லைங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா அக்கௌண்ட் செட்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. ஏன்னா இதில் தான் நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். அதுக்காகங்க அடுத்த பேஜில் அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க சரிங்களா? கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தால் இதில் பாருங்கள், யுவர் ஹோம் பேஜ், யுவர் ப்ரொஃபைல், யுவர் ப்ரைவசி அப்படின்னு சொல்லியிருக்கு. அதில் நம்ம ரெண்டாவதாக இருக்கிறத யுவர் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க சரிங்களா? யுவர் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணோன்னே இதில் பார்த்தீங்களா 4வது ஃபிக்ஸ் ஏ ப்ராப்ளம் சொல்லி ஆப்ஷன் இருக்குதுங்களா? இது வந்து ஆட் அண்ட் எடிட் யுவர் ப்ரொஃபைல் இப்போ இருக்குது. ப்ரொஃபைல் இப்போ இதில் இருக்குது. இதில் லாஸ்ட்டாக வந்து ஃபிக்ஸ் ஏ ப்ராப்ளம் சொல்லி இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஃபிக்ஸ் ஏ ப்ராப்ளம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே இதில் நிறையா இருக்குங்க. இதில் எல்லாம் ஒன்றுமே வேண்டாம். மேலே பாருங்கள், ஃபிக்ஸ் ஏ லாகின் ப்ராப்ளம் சொல்லி இருக்குது சரிங்களா? மார்க் பண்ணி கூட காட்டுறேன். அப்படியே மேலே வந்துடுங்க. மேலேயே பாருங்கள், ஃபிக்ஸ் ஏ லாகின் ப்ராப்ளம் சொல்லி இருக்குது. அந்த ஃபிக்ஸ் ஏ லாகின் ப்ராப்ளம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. நம்ம லாகின் தான் பண்ண முடியல, அது லாக்கில் வந்துருக்கு. அதுக்காக தாங்க இதில் லாகின் ஹெல்ப்பில் வருங்க. ரெக்கவர் யுவர் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இஃப் யூ கேனாட் லாகின் சொல்லி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண நிறையா வருங்க ஆப்ஷனாக. இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. லாஸ்ட்டாக பாருங்கள், லேர்ன் அபவுட் இஃப் யூ வாண்ட் யுவர் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் லாக்டு அண்டு கோட் வென் யூ ட்ரையிங் கன்ஃபார்ம் யுவர் அக்கௌண்ட். அதாவது எனக்கு லாக் விழுந்த அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணுறதுக்கு இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எதுக்குமே இல்லை கோட் வர்றதுக்கு, அதனால் ரெக்கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க சரிங்களா? அந்த லேர்ன் அபவுட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண கீழே பண்ணிட்டு வாங்க. வாட்ஸ் தி செல்ஃப்னு ஆப்ஷன் பார்த்தீங்களா? அதுக்கு நோ கொடுத்துங்க சரிங்களா? கொடுத்தோன்னே இதில் வந்து நம்ம ஒரு ஆப்ஷனாக ஒரு ஃபீட்பேக் ப்ராப்ளத்தை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேஜ் மாதிரி வரும் சரிங்களா? அதை டைப் பண்ணி வேண்டியதான் சரிங்களா? என் அக்கௌண்ட் வந்து லாக்கில் இருக்குது, ரெக்கவர் பண்ணுங்கள், எனக்கு ரெக்கவர் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, அதனால் ரெக்கவர் இமெயில் இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள், எனக்கு இந்த இமெயிலுக்கு எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்து போட்டு உங்கள் ஐடி என்னன்னு கொடுத்து போட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியது சரிங்களா? கொடுத்து போட்டு சப்மிட் சொல்லி ஆப்ஷன் பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிங்க சரிங்களா? அதாவது மை அக்கௌண்ட் வாஸ் லாக்டு, ப்ளீஸ் அன்லாக் மை அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு அப்புறம் ரெக்கவரி இமெயில்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்கேன். ஏன்னா உங்களுக்கு இது கொடுக்கணும்ல, அதாவது உங்களை கான்டெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரெக்கவரி இமெயில் கொடுத்துங்க. அப்புறம் உங்கள் ஐடி என்னன்னு கொடுத்து போட்டு சப்மிட் சொல்லி ஆப்ஷன் பார்த்தீங்களா? அந்த சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடுவாங்க சரிங்களா? அப்புறம் அடுத்து வந்து ஒரு 2 or 3 டேஸில் நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ப்ராப்ளத்தை ரிப்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து தேங்க்ஸ் யுவர் ஃபீட்பேக் இம்ப்ரூவ் த ஆன்சர் மை எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? அது வந்துருச்சு. அடுத்து உங்களுக்கு 2 நாள் 3 நாள் கழிச்சு மறுபடியும் நான் லாகின் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சரிங்களா? ஏன்னா இந்த ப்ராப்ளம் வந்தபோது ஈஸியாக வந்து அன்லாக் பண்ணிடலாம் சரிங்களா? இதுக்கு மாற இன்னும் 2-3 வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா? இது ஒர்க் ஆகலைன்னா வேறு இன்னும் ஒர்க் ஆகுது சரிங்களா? இப்போ பாருங்கள், கெட் ஸ்டார்டர் கொடுக்குறேன். இப்போ லாக் வந்ததை இப்போ பாருங்கள், மறுபடியும் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். இப்போ கெட் ஏ கோட் பை இமெயில் சொல்லி ஆப்ஷன் வந்துருச்சு சரிங்களா? ஆமாங்க, நல்லா பார்த்துங்க. கெட் ஏ கோட் பை இமெயில் அப்படின்னு சொல்லி இருக்குது சரிங்களா? இதில் வந்து உங்கள் இமெயில் அட்ரஸ் என்னவோ அதை கொடுத்துருக்கு சரிங்களா? இப்போ எங்கிட்ட 2 இமெயில் அடிக்குது. ஏதாவது ஒரு இமெயில் கொடுத்து போட்டு கீழே வரும் கெட் கோட் அப்படின்னு சொல்லிட்டீங்களா? அந்த கெட் கோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி சரிங்களா? ஆமாங்க, அப்புறம் வந்து நம்மளுக்கு கெட் கோட் வர்றதுக்கு ஆப்ஷன் கிடையாது. ஆனால் இப்போ வந்து கோடு வர்றதுக்கு இமெயில் ஆப்ஷன் வந்துருச்சு.
இப்போ வந்து கெட் கோட் கொடுத்து ஈஸியாக வந்து நம்ம கோட் போட்டு லாகின் பண்ணிக்க வேண்டியது ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை. இப்படி தான் பண்ண முடியும். சரிங்களா? இது மாதிரி நம்ம ஃபேஸ்புக்கில் லாக் விழுந்துச்சுன்னா உங்கள் ஐடி ப்ரூஃப் வச்சு எப்படி லாகின் பண்ணுறது, அதே போல் டேட் ஆஃப் பர்த் வச்சு எப்படி ரெக்கவர் பண்ணுறது, அன்லாக் பண்ணணும்னு சொல்லி செப்பரேட்டாக வீடியோ போட்டுருக்கு. செக் பண்ணி பாருங்க நம்ம சேனலுக்கு. சரிங்களா? அதே மாதிரி நம்ம சேனலில் புது இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் ஆள் கொடுக்க மாறாதீங்க. அப்போ தான் நான் போடுறது ஒன் சர்வீஸ்லாம் உங்களுக்கு உடனே சரி செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் கூட எங்களுக்கு ஒரு முடிவு கிடைச்சாலும் கற்றுட்டு பண்ணுறதுக்கு அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பெல் பண்ணி ஆள் கொடுக்க மாறாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.